ஓகே. வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம். ரைட். 2018 பார்க்கணும். 2018ஆம் ஆண்டு பேப்பர் வந்து அன்றைக்கு கடைசியா வந்து பார்த்தேன்னா, கடைசி 10 கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இவங்க செஞ்சு பார்க்க சொன்னான். செய்து பார்க்கால் வந்து என்ன செய்யுங்க, செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப்ல போடும்போது வீடியோல இருக்குமா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கொடுத்துருப்போம், வந்து டவுன்லோட் பண்ணி செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். 10 கேள்வி வரைக்கும் செஞ்சுனாங்க. அடுத்தது 11ஆவது கேள்வி செய்ய போறோம். ரைட். டக்குனு செய்யுங்க, செய்யுங்க டக்குனு பாவம். 11ஆவது கேள்வி டக்குனு செய்யுங்க. ஓகே. இது கூடுதலா வந்து ஏன்னா அப்புறம் ரெண்டையும் என்ன உங்களுக்கு இதா டெலிகிராம்ல செட் இல்லையாடா? கூடுதலா என்ன செய்றீங்கன்னா டெலிகிராம் செட் பண்ணி கொடுங்கடா. ரைட். ஏன்னா டெலிகிராம் செட் பண்ணி சொன்னா ஈஸியா இருக்குடா. ஏன்னு சொன்னா திருப்பி நான் இங்க வந்து பார்த்து வேண்டிக்கிறதே கொஞ்சம் என்ன இதுல வந்து திருப்பி கூட இதுல என்ன ஜூம் செட் வந்து பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ என்ன செய்யுங்க, டெலிகிராம் செட் பண்ணி கொடுங்க. 11வது கேள்வியை பாருங்க. 11வது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, ஒரு சீரான வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயில் 450 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு தொட்டியில் நீர் முற்றாக நிரப்பது 8 நிமிடம் எடுக்கின்றது. சரியா? குழாய் நீர் பாய்ந்து வரும் வீதத்தை காட்டாம். உங்களுக்கு வீதம் தெரியும். உங்களுக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா, சீரான என்ன சொல்லலாம்னா, ஒரு குழாயில இருந்து 450 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு தொட்டியில வந்து என்ன அந்த ஒரு கொள்ளளவுள்ள தொட்டி இருக்குது எங்களுக்கு. என்ன சொல்ற, ஒரு குழாயால வந்து எவ்வளவு நீர் பாயுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னதன்படி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன, இந்த தொட்டி இருக்கு, அந்த தொட்டியை வந்து நிரப்புறதுக்கு நிரப்புறதுக்கு அந்த முற்றா நிரம்பணும்னு சொன்னா 450 லிட்டர் தேவையா. அந்த 450 லிட்டரையுமே எங்களுக்கு என்னன்னு சொன்னா, 450 லிட்டரையுமே எவ்வளவு நேரம் எடுக்கும்னு சொன்னாங்க. நிமிடத்துல பார்த்தோம்னு சொன்னாங்களுக்கு 8 நிமிடம் மட்டும் எடுக்கிறேன். அந்த 450 லிட்டர் இருக்கிறது 8 நிமிடம். எங்களுக்கு வளமையா எங்களுக்கு என்ன, ஒரு குழாயில வந்து இவ்வளவு ஒரு நிமிஷத்துல வந்து இவ்வளவு கனவுல எங்களுக்கு பாய தண்ணின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன செய்யலாம், நேரடியா வீதத்தை காண முடியும். ஆனா எங்களுக்கு மொத்த கனவுல வந்து நிரப்புறதுக்கான நேரம் உங்களுக்கு தந்திருக்காங்க. வீதம் உங்களுக்கு தெரியும். வீதம் சமம் என்ன இருக்க போறாங்க எங்களுக்கு. வீதம் சமம் என்ன, கனவளவீன்கள் என்ன, கனவளவீன்கள் நேரமா இருக்க போற. வீதம் சமம் என்ன இருக்க போறாங்க, கனவளவீன்கள் நேரம். சோ கனவளவங்களுக்கு தெரியும் என்ன இருக்க போறாங்க, 480 லிட்டர் லிட்டர்ல போட்டுக்கொள்ளுங்க. 480 லிட்டர் அதாவது என்ன உங்களுக்கு 8 மீட்ஸா இருக்க போறேன். 8 மீட்ஸ். அப்ப சுருக்கினோம்னு சொன்னாங்களுக்கு என்ன, எண் 6ங்களுக்கு என்ன 48, எண் 6 48. அப்ப சைபர் இருக்க போற. அப்ப 60 இருக்க போற. ரைட். அப்ப இந்த இதுக்கு எங்களுக்கு என்ன விட 60. சரியா? நீங்க லிட்டர் பர் நிமிடம் தமிழ்ல லிட்டர் கீழ் நிமிடம்னு சொல்லி நீங்க கொடுத்தாலும் சரி, என்ன பழமையாங்களே இந்த லிட்டர் நிமிடம் தான் தந்துங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, லிட்டர் பர் நிமிடம் எப்படி கொடுக்கறது மிக மிக சிறந்த அவங்க தந்ததுபடியே அவங்க தந்ததுபடியே நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஒரு மிக மிக நல்ல ஒரு விஷயமா இருப்பேன். சரியான? நீங்க 60 லிட்டர் பர் மினிட்ஸ் இப்படி கொடுக்கறத தவிர நீங்க என்ன செய்றீங்க, எப்படி கொடுக்கறது என்ன மிக மிக விரும்பத்தக்கதா இருக்கு. அப்ப அடுத்த 12வது கேள்வி, பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி வெற்றி நிரப்பட்டான். என்ன ஓர் இணையத்தின் எதிரெதிர் கீறு சமன் ஓர் இணையத்தின் ஒவ்வொரு மூலை விட்டங்கள் அதன் கீரை இரு சமகூடும். என்ன உங்களுக்கு இணையம் சொன்னா தெரியும். இணையத்தின் இயல்பு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இணையத்தின் இயல்பு என்ன பண்ண சொல்லுது, அதாவது இணையத்தின் இயல்புகள் வந்து எங்களுக்கு எதிரெதிர் பக்கங்கள் வந்து என்ன இருக்க சமாந்தரமா இருக்க எதிர் பக்கங்கள் சமாந்தரம். எதிரெதிர் பக்கங்கள் சமன், எதிரெதிர் பக்கங்கள் சமனாக காணப்படும். எதிரெதிர் பக்கங்கள் என்ன இருக்க சமனாக காணப்படும். ரைட். அதோட எங்களுக்கு என்ன வரப்போற, எங்களுக்கு எதிரெதிர் கோணங்கள். சரியா? எதிரெதிர் கோணங்கள் என்ன என்ன வரப்போறவங்களுக்கு எதிரெதிர் கோணம், இதுல உள்ள கோணங்கள் அந்த இதுல இல்ல எதிரெதிர் கோணங்களும் என்ன இருக்கும், சமனா இருக்கு. ரைட்டா? இந்த கோணம் சமனா, எதிரெதிர் கோணங்கள் சமன். இதோட அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, மூளை விட்டம். சரியான? இதுக்குள்ள உள்ள மூளை விட்டம் என்ன செய்யும்னு சொன்னா எங்களுக்கு பரப்பளை வந்து 2 சமக்கூடுவான். ரைட். அப்ப இதுக்காக நீங்க ஒரு மூலோட்டம் கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பரப்பளை இந்த இடத்துல பரப்பளை என்ன செய்யணும், 2 சமம் பிரிக்கும். இதுக்கான இன்னொரு மூலோட்டம் நீங்க கேட்கறனாலும் என்ன செய்யணும்னா பரப்பளை 2. அப்ப இணையத்தின் இயல்பை பொறுத்தவரை என்ன செய்யும், இவ்வளவு இயல்பு நேரம் பற்றி கேள்வி வரும்போது இயல்பை பற்றி கதைக்கிறான்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இவ்வளவு இயல்பை நீங்க என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும். சரியான? ரைட். அப்ப முதலாவது இணையத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமன். சரி, அதே மாதிரி எதிரெதிர் கோணங்களும் என்ன இருக்காரு பயன்படுத்தி பற்றி என்ன இணையத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமன். அதே மாதிரி எதிரெதிர் கோணங்களும் உங்களுக்கு என்ன இருக்க போறார், சமனாக இருக்க போகுது. ரைட். அப்ப நீங்க அதையும் நீங்க போட்டுக்கலாம். இணையத்தின் ஒவ்வொரு மூளை விட்டம் அதன் பரப்பளவு என்ன செய்யப்படுறது சமக்கூடும். சரியா?
ஓகே பாத்துக்கொள்ளுங்க. மற்ற என்னன்னு சொன்னாங்க, இது வந்து இணையத்துல எங்களுக்கு வெளிப்படையான இதுல வந்து எங்களுக்கு கோணங்கள் வந்து சமம்னு சொல்லி வெளிப்படையானது இருக்காது. சரி, அப்ப நீங்க என்ன செய்றீங்க, பக்கத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நாங்க இணையரம் வரும்போது எங்களுக்கு எதிரே கோணங்கள் சமனா இருப்பேன். நிபந்தனையில பாத்தீங்கன்னா புக்ல தட்டி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுல நீங்க கொடுக்க போற இடம் வந்து எங்களுக்கு என்ன இருக்க போற, பக்கம்ன்றதும் மிக சரியா இருக்கு பக்கம்ன்றதும் அடுத்தது பரப்பளம்னு கொடுப்பீங்க. சரியானே, பரப்பளவா இருக்க போகுது. ரைட். அப்ப அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த கேள்வி எங்களுக்கு என்ன சொல்ல போறாரு எங்களுக்கு, அதாவது பக்கங்கள் 1 தொடக்கம் 6 வரைக்கும் இலக்கணப்பட்ட ஒரு கோடாத தாய கட்டையை உருட்டும் போது 2ன் என்ன 1 மடங்கு அல்லது 3ன் 1 மடங்கு கிடைப்பதற்கான 2 மடங்கு இருக்கணும், இல்லாட்டி 3 மடங்கு கிடைப்பது அல்லது போட்டிருக்காங்க. இந்த இடத்துல அல்லது. அப்ப என்ன செய்யலாம், 2 மடங்கும் கிடைக்கலாம், 3 மடங்கு கிடைக்கலாம். நான் முதலாவது எழுதுவோம். 1 தொடக்கம் 6 வரைக்கும் இல்லாம 1 2 3 4 5 6 இதுல சொல்லிங்க. முதலாவது பாப்போம். சரியா, முதலாவது நாங்க இதுல வந்து ஒரு ஏ எண்ணத்தோடய நாங்க எடுத்து எழுதுவோம். அதாவது 2 மடங்கு கிடைக்கிறதுக்கான நீங்கள் தேவை பார்ப்போம். 2 மடங்கு கிடைக்கிறதுக்கான என்னென்ன மடங்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஈரோண்டு எங்களுக்கு என்ன 2 இருக்க போற, 2 4 6 இருக்க போற 2 மடங்கு. சரியா, அதோட எங்களுக்கு 3 மடங்கு பி என்றவங்களுக்கு என்ன 3 மடங்கா இருக்க போற. சரி, 3 மடங்கு. அப்ப எங்களுக்கு என்ன சொல்லி சொன்னா 3 மடங்கு சொல்லி என்ன 3 6. அப்ப நீங்க யோசிப்பீங்க சில வேலை எங்களுக்கு என்ன சொன்னா மொத்தமா வந்து 6 இருக்க போற. 6 மேல் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இதுல 3 கேர், இதுல 2 கேர், அப்ப 5ன்னு சொல்லி போடுற ஜீவங்கள் இருப்பீங்க. ரைட். அப்ப மொத்தத்து மேல எங்களுக்கு என்ன கேட்டுருன்னு சொன்னா A1 to B தான் உங்களுக்கு கேட்டுருக்காங்க. A1 to B. சரி, அதாவது கேட்ட கேள்வி 2 மடங்கு அல்லது 3 மடங்கு கிடைப்பதற்கான அளவு. அப்ப அல்லதுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, நாங்க AB அதாவது A என்றது 2 மடங்கு, B என்றது எங்களுக்கு என்ன இருக்க போற 3 மடங்கு. சரி, A என்ற 2 மடங்கு, அப்ப 2 4 6 இருக்க போற, B என்ற 3 6 இருக்க போற, 3 மடங்கா இருக்க போற. அப்ப நீங்க கேட்ட கேள்வி அல்லதுன்றவங்களுக்கு என்ன 1 இருக்க போற. அப்ப 1 நீங்க பாத்தீங்கன்னா என்ன வர போற எங்களுக்கு 2 வரும், 4 வரும், சரி 2 வரும், 3 வரும், 4 வருவார், ரைட், அண்ட் 6 வருவார். இவ்வளவு தான் இதுல வர போற. அப்ப மொத்தமா எங்களுக்கு எத்தனை இருக்க போற, மொத்தமா இருக்கிறது 6. அப்ப A கொண்டு B எங்களுக்கு என்ன இருக்க போற 4. அவ சுருக்கின்னு சொன்னா எங்களுக்கு என்ன வர போற எங்களுக்கு 2 3 காணப்படும். 2 3. சரியா, அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. சரியான, அப்ப 2 3 இருக்கும். ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்தலியால் உருவில் காட்டப்பட்ட வட்டத்தின் விட்டம் PQ ஆகுமா. உருவில காட்டப்பட்ட வட்டத்தின் விட்டமா சொல்லி, அப்ப PQன்றது விட்டமா. அப்ப உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அரைவட்ட கோணம் வந்து செங்கோணம்ன்றது உங்களுக்கு வரணும். ஞாபகத்தோட வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு அரைவட்ட கோணம் செங்கோணம்ன்றது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். சரியா, தரப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின பெருமானத்தை காணும். அப்ப எக்ஸின பெருமானத்தை நாங்க காணும். அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இது எங்களுக்கு தெரிஞ்சு, அதாவது விட்டம் சொன்னதுக்கு அமையா நான் என்னத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி பார்ப்போம். அவங்க விட்டம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யலாம்னு சொன்னேன் இந்த இடத்துல டாக யூஸ் பண்ணும். சரியானே, அப்ப இந்த இடத்துல பாருங்க இவரங்களுக்கு அதாவது அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்ப பாருங்க இதுல வந்து PQ என்ன அடியா வச்சுக்கொண்டு உருவாக்கின 6 என்ற கோணம். அப்ப இந்த இடம் வந்து எங்களுக்கு என்ன இருக்கும்னா 90 ரூபாயா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறீங்க எங்களுக்கு எக்ஸ் தேவை. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னாங்க இங்க பாருங்க, இப்ப SRPQ எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யுது வட்டத்துல இருக்குது. SRPQ எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யறாரு வட்டத்துல இருக்கு. அப்ப வட்டத்துல இருக்கான்னு சொன்னா வட்டத்து எங்களுக்கு என்ன வட்டத்துல இருக்கு 4 புள்ளி. அப்ப வட்ட நாட்புகளா இருக்க போற. வட்ட நாட்புகள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எதிரெதிர் கோணங்கள் என்ன இருக்கு பாருங்க, எங்களுக்கு மிகன் ரேப்பியா இருக்கு. எதிரெதிர் கோணம் மிகன் ரேப்பி. அவ பாருங்க இந்த இடத்துல 110 தந்திருக்காங்க. அதோட இந்த கோணத்தை நாங்க கூட்ட எங்களுக்கு என்ன வரணும் 180 வரணும். அப்ப 110 நீங்க என்னத்துக்கு 180 வரும்னு சொன்னா 70 கூட்டினா எங்களுக்கு 180 வருவேன். ரைட். இனி பாருங்க இது ஒரு PQR ஒரு முக்கோணி. முக்கோணி ஒன்று இல்ல அவகோணங்களோட கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும் 180. சரியா, முக்கோணி ஒன்று அவகோணங்களோட கூட்டுத்தொகை உங்களுக்கு தெரியும் 180. மனசால பாக்குற ஒரு விஷயம் என்ன, மனசால பார்த்துட்டு போடுற விஷயம் என்னப்பா. ரைட். அப்ப முக்கோணி எங்களுக்கு என்ன, அதாவது அவகோணம் கூட்டு 180 சொன்னா 90 70. அப்ப இவரோட எக்ஸோட எந்த கூட்டங்களுக்கு 180 சொன்னா அதாவது 20 இருக்க போற. ஏன் 70 90 90 90 180 தானே. அப்ப எக்ஸ் என்ற பெருமானம் உங்களுக்கு என்ன இருக்க போற இந்த இடத்துல 20 பாயா காணப்படும் எக்ஸ் என்ற. சரியா, அப்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிங்க என்ன, முன்னுக்கு ஒரு 15 கழிவுகளை செய்ய சரியா, முன்னுக்கு ஒரு 15 கேள்வி எங்களால இலகுவா செய்ய முடியும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன்படி பார்க்கும்போது எங்களுக்கு 14 வரை கேள்வி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு இல்லை. மேல உள்ள கேள்விகளையும் நாங்க பார்த்து தட்டி பார்க்கும்போது எங்களுக்கு என்ன எந்த ஒரு பிரச்சனையுமே வந்த மாதிரி தோணலை இது வரைக்கும். சரியா, அதுவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இப்ப வந்து 15 கேள்வி போகிறோம். 15 கேள்வியை பார்ப்போம். இவ் அட்டவணைக்கு ஏற்ப ஒரு ஆண்டு வருமானம் என்ன 8 லட்சம் என, அதாவது 800,000 பெறும் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரியை கேட்டிருக்காங்க.
அப்ப நீங்க என்ன செய்யணும்னா 8 லட்சத்தை வந்து அவங்களோட வருமான வரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிங்க. அதாவது 800,000 நீங்க என்ன செய்றீங்க வருமான வரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னா பிரிச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப நாங்க பிரிச்சோம்னு சொன்னா பாருங்க, வருமான வரியை தான் காண சொன்னீங்கன்னா, அப்ப நான் பிரிக்க போறேன் 8ன்றதை முதல்ல என்ன செய்யணும் 5 லட்சமா பிரிச்சுக்கலாம். அப்ப முதல்ல என்ன செய்யறேன் 5 லட்சத்துக்கு கொடுக்கணும். முதல்ல 5 லட்சம். சரியா? அப்ப 5 லட்சம் எங்களுக்கு போன பிறகு மிச்சம் 8 லட்சம் மிச்சம் என்ன வரும் எனக்கு 3 லட்சம் இருக்க போறேன். ரைட்? அப்ப இந்த பாட்டுக்கு அந்த 5 லட்சம் போயிடுவார். இந்த பாட்டுக்கு எங்களுக்கு என்ன செய்ய மிச்சம் 3 லட்சம் பெற போறேன். 300,000 பெற போறேன். அவ பாத்தீங்கன்னா முதல் 500 லட்சத்துக்கு அதாவது 500,000 உங்களுக்கு என்ன சொன்னா எங்களுக்கு அதாவது 5 லட்சத்துக்கு முதலுக்கு வரியே இல்லையா? அப்ப கேட்ட கேள்வி எங்களுக்கு வரியை காட்டாம முதல்ல 500,000 நாங்க என்ன செய்ய வரி காண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. சரி அப்ப நான் என்னத்துக்கு காணணும் உங்களுக்கு அடுத்த 300,000 தான் எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா வரி தேவையன் 5 லட்சம் அடுத்த 5 லட்சம் இருந்தா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இந்த இதுக்கெல்லாம் கொண்டே பார்த்துருப்போம் 4 வீத வரியை போட்டு பார்த்துருப்போம். இப்ப 8 லட்சத்துக்கு பதிலா எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு இப்போ ஒரு எங்களுக்கு என்ன ஒரு 12 லட்சம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. 12 லட்சத்தை நீங்க பிரிச்சு பாருங்க. சரியா? 12 லட்சத்தை பிரிப்போம். சரியா? அப்ப 8 லட்சம் பாருங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்க 12,000 தராங்கன்னு என்ன ஒரு 12 லட்சம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க வேற என்ன செய்வீங்க முதல்ல எங்களுக்கு என்ன ஒரு 500,000 பிரிச்சிருப்பீங்க. திருப்பி என்ன செய்வீங்க அடுத்ததுக்குள்ள இன்னொரு 500,000 வந்திருக்கு. அப்ப அதுல போய் எங்களுக்கு என்ன செய்யணும்னா 10 லட்சம் போயிட்டு அப்ப மிச்சம் எங்களுக்கு பாட்டு வந்து எங்களுக்கு என்ன இருப்பேன் இதுக்குள்ள வந்து என்ன இருப்பேன் 20,000 வந்திருப்பேன். இதுக்குள்ள இன்னொரு 2 லட்சம் வந்திருப்பேன். அப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க என்னென்ன காணணும்னு சொன்னா அதாவது 12 லட்சமா தந்திருப்பாங்கன்னு சொன்னா நீங்க முதல் பாட்டுக்கு 500 அதுக்கு வந்து வரியே வந்திருக்காது. அப்ப நீங்க அப்படியே விட்டுருப்பீங்க. அடுத்த 500,000 நீங்க கண்டிருப்பீங்க வரி கண்டிருப்பீங்க. அடுத்து என்ன செய்வீங்க 2,000 என்ன அதாவது 2 லட்சத்துக்கு என்ன செய்வீங்க வரியை கண்டிருப்பீங்க. ஆனா எங்களுக்கு வந்த கேள்வி பாத்தீங்கன்னா 8 லட்சம் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த இடத்தோட அவர் நிப்பாட்டுப்படுது. இந்த இடத்தோட என்ன செய்யறாங்க எங்களுக்கு நீள்படுது. வருமானம் இந்த டைம் இந்த பெட்டியை தந்து போட்டு தரும்போது எங்களுக்கு ஒரு இலகுவான கணக்கா தானே இருக்க போகுது. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல மிச்சமா இருக்க போது 3 லட்சமா இருக்க போற அந்த 3 லட்சத்தையும் நீங்க வரியை கண்டிப்பா சொன்னா இன்னொரு எங்களுக்கு அதாவது சதவீதத்தை என்ன செய்வீங்க பின்னமா மாத்த போறீங்க. உங்களுக்கு 4 வீதம் என்ற என்ன உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதாவது 100 ரூபாய்ன்னு சொன்னா நீங்க 4 ரூபாய் கொடுக்கணும் இங்க அர்த்தம். சரியா? 100 ரூபாய்க்கு 4 ரூபாய். அப்ப இங்க எங்களுக்கு என்ன எத்தனை எங்களுக்கு அதாவது 3 லட்சத்துக்குள்ளேயும் எத்தனை 100 ரூபாய் இருக்குன்னு சொல்லி பார்த்து போட்டு 4 பேருக்கு அதான் எங்களுக்கு என்னன்னு சொன்னா சதவீதத்தை பின்னமாதுங்க 100 மேல் 4 வேற இது வந்து நீ சதவீதம் எல்லாம் படிச்ச இல்ல எங்களுக்கு என்ன அதாவது வரிகள் எல்லாம் படிச்சு நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த கேள்வி செய்யறதுக்கு. சின்னொரு வேலையான சின்னொரு பேசிக்கான அறிவை வச்சு நீங்க செஞ்சுட்டு போலாம். அப்ப 300 1000க்கும் பார்க்க போறீங்க. சுருக்கினோம்னு சொன்னா பின்னிக்கு ஒரு 2 செய்வார் இங்க ஒரு 2 செய்வார் சுருக்கினா மிச்சமா எங்களுக்கு என்ன இங்க எங்களுக்கு என்ன 3 செய்வ இருக்க போறேன் 4 12 அப்ப எங்களுக்கு என்ன இருக்க 12,000 இருக்க போறேன் 12,000 ரூபா என்னவா இருக்கும்னு சொன்னா அதாவது இந்த 8 லட்சம்ன்றதுக்கு கொடுக்க வேண்டிய வருமான வரியா இருக்க போறேன். என்ன பாத்தீங்கன்னு சொன்னா முதல் 5 லட்சத்துக்கு என்ன வருமான வரி இல்ல அப்ப மிச்சமா உள்ள 3 லட்சம் தான் பாக்குறீங்க. மிச்சமா உள்ள 3 லட்சம் பாக்குறீங்க பார்க்கும்போது எங்களுக்கு என்ன வர 12,000 இருக்க போறேன். இங்கு அடுத்த கேள்வியை சொல்லினால் இங்கு 7 சென்டிமீட்டர் ஆரை இல்ல சரி நீங்க 7 சென்டிமீட்டர் ஆரை இல்ல ஓர் அரைவட்டத்தையும் ஒரு முக்கோணியையும் கொண்ட ஒரு கூட்டுருவம் காட்டப்பட்டுள்ளது. சரியா 7 சென்டிமீட்டர் என்ன ஒரு அரைவட்டத்தை அரைவட்டம் முடிய அரைவட்டம் இருக்காம். சரியான இதுல வந்து 7 சென்டிமீட்டர் அரைவட்டம் ரைட் அப்ப அதுவும் பெறப்படுற எங்களுக்கு அதே மாதிரி முக்கோணியும் சொல்லிக்காங்களாம் கொண்ட ஒரு கூட்டுருவம் காட்டுறோம் முழு உருவத்திலிருந்து பரப்பளவு காட்டாம். ரைட் பரப்பளவு காட்டுறது உங்களுக்கு சாம்பாடு தெரியுமா இல்லையா? ஏன்னா அரைவட்டம் ஒரு வட்டத்துக்கு பையார் வர்க்கம் சொன்னா அரைவட்டத்துல பரப்பளவுக்கு என்ன பண்ண சாம்பாடு அரை பையார் வர்க்கம். ரைட் அப்ப அரைப்பையார் வர்க்கத்தை போட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த அரைவட்டத்துல பரப்பளவு வந்துட்டு அப்ப கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு பாடம் இருக்கு முக்கோணி இருக்க பாருங்க. அப்ப முக்கோணி எங்களுக்கு என்ன அரைதர அடிதர செங்குத்தீரமா இருக்கு அரைதர அடிதர செங்குத்தீரம் அப்ப கொண்டே பிறகு பாப்போமா அதாவது அரைதர பைக்கு பதிலா 22 7 6 என்ன பட்டத்தின் 6 அவங்களே மேலேயும் தந்துச்சு 7 சென்டிமீட்டர் அப்ப 7 தர 7 சரியா சென்டிமீட்டர் கடைசியா நாங்க போட்டுக்கொள்வோம். அரை தர அடி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நீங்க இந்த முக்கோணி அடி எடுத்தா கீழே எல்லாம் கொஞ்சம் அடி எடுக்க முடியும். அப்ப என்ன செய்வீங்க இந்த இடத்தை தான் நீங்க அடி எடுக்க போறீங்க. ஏன்னு சொன்னா இதுக்கு தான் உங்களுக்கு செங்குத்தீரம் தெரியும் தெரிஞ்ச செங்குத்தீரத்தை நீங்க என்ன செய்யலாம் அடி எடுக்கலாம். அப்ப இவரை நீங்க அடியா எடுத்துன்னு சொன்னா இவர் 7 சொன்னா கட்டாயம் இஞ்சால பக்கம் என்ன இருக்கு 7 இல்ல 6 தானே இதுல இருந்து இவர் 7 சென்டிமீட்டர் சொன்னா இதுல இருந்து இவர் உங்களுக்கு என்ன இருக்க போறார் அந்த 7 சென்டிமீட்டர் தான் இருக்க போறேன். அப்ப 7 மேலும் 14 அடி வந்து 14 தர செங்குத்தீரம் என்ன இருக்க போற இந்த இடத்துல வந்து 7 இருக்க செங்குத்தீரம் 7 அவ சுருக்கமா இங்க 2 ஈர் 11 7 7 7 அப்ப இங்க பிரிக்கணும் சொன்னா இங்க தனித்தனி சாகுக்கு இஞ்சால பிரிக்க போறீங்க இஞ்சால சுருக்க போறீங்க சாகுக்கு இஞ்சால சுருக்க போறீங்க சரியா 7 11 77 சென்டிமீட்டர் வர்க்கம் இஞ்சால சாகு இஞ்சால சுருக்கணும் சொன்னா 2 சொன்ன ஈர் 7 14 7 7 49 சென்டிமீட்டர் வர்க்கம்.
அப்ப 77 49 என்ன இருக்க போறாங்க எங்களுக்கு கூட்டைக்க 6 8 4 126 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் 126 சென்டிமீட்டர் கூட்டுறது முழு ஒரு பரப்பளவு எங்கிட்ட 126 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா? ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன, அதாவது அரைவட்டத்தின பரப்பளவு தெரிஞ்சிருந்தாலும் முக்கோண்ட பரப்பளவு தெரிஞ்சாலும் என்ன செய்வீங்க, போட்டுட்டு கண்டுட்டு போறீங்க. சரியா? உனக்கு வர போற எக்ஸாம் பேப்பருமே இப்படித்தான், இதை விட உனக்கு இலகுவாதான் இருக்க போகுது. சரியா? இது உனக்கு வர போற எக்ஸாம் பேப்பர் என்ன செய்யணும்னா இலகுவாதான் உனக்கு இருக்க போகுது. இலகோ ஆகுறது அது உன்னோட டேலண்ட் இருக்கு. என்ன நிறைய கேள்வியில நீ செஞ்சு போட்டு போவான்னு சொன்னா கட்டாயம் அங்க உனக்கு இலகுவாதான் இருக்கு. செய்யா கொள்ளாம ஏனோன்னு சொல்லி போயிருப்பீங்கன்னு சொன்னா அப்ப இவங்களுக்கு என்ன, ஒரு பேப்பரவே பார்க்காம போய் ஒரு எக்ஸாம் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன, எக்ஸாம் பேப்பர் உடனே உங்களுக்கு தெரியாட்டி அப்ப கேள்வியை பார்க்கங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குமா இல்லையா? சோ என்ன செய்றீங்க, எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸாம் போறதுக்கு முதல்ல பேப்பர்ல செஞ்சு பார்த்துட்டு போகலாம். குறைஞ்சது ஒரு 5 பேப்பராவது செஞ்சு பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு என்ன கூட 3 பேப்பர் வந்து உங்களுக்கு இதுலயே முடிஞ்சிடும். சோ அதுக்கிட்ட என்ன செய்றீங்க, மிச்சம் எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் போறதுக்கு முதல்ல இன்னொரு 2 பேப்பர் எக்ஸ்ட்ரா செஞ்சுப்பா. ரைட்? அப்ப அடுத்த உரிய தரப்பட்ட தகவலுக்கு ஏற்ப எக்ஸிட பெருமானத்தை காட்டாம். உரிய தரப்பட்ட தகவலுக்கு ஏற்பனும் எக்ஸிட பெருமானத்தை காட்டும். அப்ப எக்ஸிட பெருமானம் காரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்னமா இருக்கான்னு சொன்னா இந்த இடத்துல வந்து 80 ரைட் ஓகேனே ரைட் பாருங்க 80 எப்படி வந்தோம்னு சொல்லி நான் பாத்துக்கொள்வோம். மேல இஞ்சால் ஒரு பாட் முக்கோணியை பாருங்க. சரியான ஒரு பாட் முக்கோணியை பாருங்க. இஞ்சால் உள்ள பாட் முக்கோணியை பாருங்க. ரைட்? இந்த பாட்டு சின்ன பாட்டுகள் அந்த பெரிய முக்கோணியை பாட்டுருக்க பாத்துக்கொள்ளுங்க. எப்படி இருக்கான்னு சொன்னா இதுல இருந்து பாருங்க, இந்த முக்கோணியை மட்டும் பாருங்க. சரி, அதுல அந்த கோடு போடுவோம் வேணா. அதாவது PQR இந்த PQR முக்கோணி உங்களுக்கு பார்க்க என்னமா இருக்குன்னு சொன்னா ஒரு நடுப்புள்ளி தேட்டம் யூஸ் பண்ணப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லி பாருங்க. ரைட்? ஒரு நடுப்புள்ளி தேட்டம் எங்களுக்கு நீங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்ப நாங்க அதை வச்சே செஞ்சுட்டு போலாம். அவங்களுக்கு என்ன வேற எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தேவைப்படாது, என்ன மேலதிகமா எங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. ரைட்? பாப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி பாப்போம். நடுப்புள்ளி தேட்டம் என்ன சொல்ற, முக்கோணி ஒன்று சரியான முக்கோணி ஒன்று 2 பக்கங்களின் நடுப்புள்ளியோட வரையப்படும் நேர்கோடு. சரியா? முக்கோணி ஒன்று ரைட்டா, ஒரு முக்கோணி ஒன்று 2 பக்கங்களின் நடுப்புள்ளினூடாக வரையப்படுற சரியா 2 பக்கங்களின் நடுப்புள்ளினூடாக வரையப்படுற நேர்கோடு, அதாவது இந்த நேர்கோடு 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாக காணப்படுமா. சரி, இந்த கோடு வந்து என்ன செய்யலாம், 3ஆம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் இருக்கும், அதோட என்ன செய்ய அரை மடங்காக காணப்படலாம். சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, இவருக்கு இவர் சமாந்தரம், எங்களுக்கு கோணம் தானே சமாந்தரம் இருப்பதை தெரிஞ்சா காணும், வேற உங்களுக்கு தேவை. அப்ப சமாந்தரம்னு சொன்னா சமாந்தர கோடை வந்து ஒரு குறுக்கோடு இடவட்டும் போது உண்டாகிற கோணங்கள் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன். ரைட்? அப்ப பாத்தீங்கன்னா உண்டாகிற ஒத்த கோணங்கள் இல்லாட்டி என்ன ஒன்றுட்ட கோணங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு தோன்றதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க. ஒன்றுட்ட கோணங்கள் எங்களுக்கு என்ன இருக்கணும்னா சமனா இருக்கப்படுற. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுட்ட கோணம் சட்வடியமா இருக்கப்படுற. அப்ப இதுல சட்வடியத்தை நீங்க பார்த்து எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், இந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க சட்வடியமா இருக்கப்படுற. அப்ப இவர் 100 சொன்னா இவர் எங்களுக்கு என்ன இருக்கப்படுற 100 ஆயிருக்கும். என்ன சரியா? அப்ப இவர் 100 சொன்னா இது ஒரு நேர்கோடு. அப்ப நேர்கோட்டுல உங்களுக்கு அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுதான் உங்களுக்கு தெரியும். என்ன அடுத்த கோணங்களோட கூட்டுதான் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா இவர் எங்களுக்கு என்ன இருக்க போறார் 80 இருக்க போறார். நிறைய படிச்சீங்க 80 இருக்க போறார். அப்ப 80 சொன்னா இவர் 80 இவர் 20 சொன்னா 100 முக்கோணம் என்ற அகோணங்களோட கூட்டு எங்களுக்கு என்ன இருக்க போறார் 180. அப்ப எக்ஸாம் எங்களுக்கு என்ன இருக்க போறார் 80 பாகையா இருக்கு. எக்ஸாம் 80 பாகை. ரைட்? அப்ப எக்ஸாம் 80 பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு இப்ப சம்டைம் உங்களுக்கு கேட்கறான்னு சொன்னா PQR இவர S ன்னு போட்டுக்கொள்ளும். சரியா? ST அதாவது PST என்ற முக்கோணி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? PST என்ற முக்கோணி என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறீங்க. PST என்றவர் உங்களுக்கு என்ன முக்கோணியாக இருக்கும்? சம்டைம் உங்களுக்கு என்ன அப்படியே போட்டுட்டு இவ்வளவு அந்த உங்களுக்கு இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன PST என்றது எந்த வகை முக்கோணி அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அந்த டைம்ல என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? என்னவா இருக்கும்? PST முக்கோணியை பார்க்க என்னவா இருக்கு? அதாவது என்ன கேட்கணும்னு சொன்னா அதாவது சம பக்க முக்கோணியா, சமநீள் பக்க முக்கோணியா, இரு சம பக்க முக்கோணியா, அதான் கேட்கிறேன். என்ன முக்கோணியா இருக்கு டாக்டர் சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா பண் ரொம்ப லேட் பண்றீங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கா? முக்கோணி எந்த முக்கோணி சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கா? ரொம்ப நேரம் டைப் பண்றாங்க, டக்குனு டைப் பண்ணி போடுங்க. அதாவது இந்த PST என்ற இந்த முக்கோணியை சொல்றேன். ரைட்? X என்றது 80 பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி இவர் உங்களுக்கு என்ன இருக்க போறார் 80 பாயிண்ட் மாதிரி தெரியுற.
இவர் 20 பாகை. சரி, அந்த பாகையை வச்சு சொல்ல போறேன் என்ன முக்கோணியா இருக்க போகுது. என்ன அது 6 மாதம் டைப் பண்ணிட்டீங்க. கூடுதல சூம்செட் பார்க்க மாட்டேன். சூம்செட்ல போட்டீங்க சரியா. சூம்செட் பார்க்கறது இல்ல சரியா. நீ என்ன செய்யணும் இதுல போட்டுக்கல. அந்த இரு சமூக முக்கோணி சொல்றதுக்கு உனக்கு என்னது இவ்வளவு நேரம் உனக்கு, அதாவது என்ன கேட்ட இவ்வளவு நேரமா போயிட்டு இவ்வளவு நேரம் பாத்துட்டீங்க. உனக்கு அவ்வளவுக்கு என்ன உனக்கு எந்த முக்கோணியை கண்டுபிடிக்கிறது உனக்கு தெரியலையா அவ்வளவுக்கு. ஒரு கோணத்தை வச்சு உங்களால சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் உங்களுக்கு தேவையா. இரு சமூக முக்கோணி என்ன பாக்குற 2 கோணம் சமம்னு சொன்னா இது 3 கோணம் சமம்னு சொன்னா என்ன சம 3 பக்கமே சமம்னு சொன்னா சம என்ன சம அதாவது 3 என்ன சம சமநிலை பக்கம் வர சமகோண முக்கோணியா இருக்க போகுது. அதாவது சமூக முக்கோணி சரியா. இல்ல என்ன எல்லா கோணமே வித்தியாசம் என்ன செய்யற சமநிலை பக்கம் என்ன முக்கோணியா இருக்க எல்லா பக்கமே சமனா இருக்காது. இங்க 2 கோணம் சமனா இருக்கு. அப்ப உனக்கு என்ன உனக்கு எந்த பக்கம் சமம்னு சொல்லி உனக்கு கேட்க போறது கிடையாது சரியா. அப்படி சம்டைம் உனக்கு கேட்டாலும் நீ சொல்லணும், சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். கேள்வி என்ன உனக்கு ஒரே மாதிரி கேள்வி வரும்னு பார்த்தா வேற அதை எப்படி உனக்கு கோணத்தை கேட்டவன் இன்னொரு டைம் என்ன கோணத்தை வச்சுக்கொண்டே அந்த கோணம் என்ன பக்கம் என்ன மாதிரி முக்கோணம் சொல்லி கேட்கறது தோணல ரைட். அதுக்கு என்னது உனக்கு இந்த கோணம் 2 கோணம் சமம்னு சொன்னா இது சம முக்கோணம் தெரியணும். 3 கோணம் சமம்னு சொன்னா சமவுக முக்கோணி இல்லாட்டி என்ன 3 சமவுக முக்கோணி ஏதோ சொல்லி சரியானே. 3 கோணமே சமநிலைன்னு சொன்னா சமநிலை பக்கம் முக்கோணியா இருக்க போற ரைட். ஒரு சின்ன விஷயம் தான். அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போற அந்த பாகம் வந்து 80 பாகையா இருக்க போகுது சரியா. அப்ப அடுத்தது பாருங்க எக்ஸ்னது மைனஸ் பெருமானம். எங்களுக்கு கூட்டல் கழித்தல்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. டக்குன்னு என்ன செஞ்சீங்க செஞ்சு முடிச்சுடுவா. கூட்டல் கழித்தல்னு சொன்னா என்ன செய்வேன் டக்குன்னு செஞ்சு முடிக்க இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெருக்கல். அப்ப என்ன போன இதுலயே நான் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இதுலயே யார கேட்கும் போது கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு தாயம் வந்து பெருக்கப்படணும்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஒரு தாயம் பெருக்கப்படணும்னு சொன்னா எப்படி இருக்கணும் அவங்களுக்கு. தாயம் வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா அதாவது முடிகிறவர் வந்து அடுத்த தொடங்குறாரு அந்த வருஷம். இங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டுமே ஒரே தாயம். அதாவது 2 தர 2 தாயம். இதுவும் என்ன 2 தர 2 தாயம். அப்ப ரெண்டையும் நாங்க என்ன பிரேக்கெட் பண்ணி விட்டு சொன்னா மிச்சமா வர்றது 2 தர 2 தாயம். அப்படிதான் வந்திருக்கேன். 2 தர 2 தாயம் தான் வந்திருக்கேன் சரியா. உங்களுக்கு எந்தெந்த தாயம் பெருக்கப்படும் சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப 2 தர 3 தாயமும் 5 தர 2 தாயம் பெருக்கப்படும் சொல்லி பார்த்தா பெருக்கப்பட என்ன காரணம் இங்க முடிகிற இடத்துல இங்க வந்து தொடங்குறவர் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாக்ஸ் பண்ண முடியாது. 3 மஞ்சள் சமன் கிடையாது. அப்ப இவர் என்ன செய்யாது பெருக்கப்பட முடியாது. அப்படி பெருக்கணும்னா 2 தர 3 தாயத்தோட என்ன பெருக்கணும் உங்களுக்கு 3 தர ஏதோ ஒரு தாயம் 3 தர 5 10 ஏதோ ஒரு தாயம் வந்தா பெருக்கப்பட முடியுமா இருக்கு. இந்த 3 பாக்ஸ் பண்ணி விட்டுனா மிச்சமாற தாயத்தின வரிசை என்ன இருக்கு பாரு 2 தர 10 தாயமா இருப்பேன் ரைட். இப்ப அந்த கேள்வி கேட்கல அது போன கிளாஸ்ல வந்து டவுட் கேட்டிருந்தோம் எனக்கு கையில கேட்டிருந்தோம்னாக்கும் சரியா. அப்ப பாருங்க இவரை நீங்க பெருக்க போறீங்க மனசால பாக்கலாம். இல்லாட்டி நான் என்ன செய்யணும் நேரடியாம பெருக்கிறேன் சரியானே. இதெல்லாம் பெருக்கி எடுக்கிறேன் மனசால நீங்க பிறகு பாத்துக்கணும் சரியானே. மனசால பார்த்துட்டு போடக்கூடிய மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தாலும் நான் பார்ப்போம் நேரடியா. அதாவது முதல்ல என்ன செய்யணும்னா இவரை பெருக்கிறதுக்கு மேல சரியானே முதலாவது இங்க உள்ளவரை எடுக்க போறீங்க. அதாவது 2 சயம் உண்டு அதே மாதிரி இங்க அதுக்கு நேரம் எழுத போறீங்க 2 சயம் உண்டு. கீழே உள்ள அர்த்தங்களுக்கு என்ன 0 3 0 3 0 3. அடுத்து என்ன செய்யணும்னா இங்க உள்ளவரை நீங்க என்ன செய்யணும்னா இப்படி நிலை குத்தா எடுக்க போறீங்க. அதாவது 1 -2 அப்படியே கீழே எழுத போறீங்க. 2 -2 எழுதினி அப்ப இங்க 1 -2 கீழே என்ன செய்றீங்க 1 -2 எழுத போறீங்க சரியா. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு என்ன போறாங்க இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இந்தியால பக்கம் உள்ள 3 1 கீழே அப்படி எழுத போறீங்க 3 1. இப்ப உங்களுக்கு என்ன வரணும் சொன்னா இங்க உள்ளவரை ரைட்டாடாபன் அதாவது இங்க உள்ளவரை இங்க பெருக்க போறீங்க இங்க உள்ளவரை இங்க பெருக்க என்ன செய்வீங்க கூட்ட போறீங்க. அப்ப எக்ஸ்ன்ற இடத்துல எங்களுக்கு என்ன வரப்படும் முதலாவது -6 வந்திருக்கான்னு பாப்போம் கீழே உள்ளவரை பாவம். அதாவது இந்த இடத்துல எங்களுக்கு என்ன இருந்தவர் 0 இந்த 0 இவரை பெருக்க போறீங்க இந்த 3 இவரை பெருக்க 0 உண்டு 0 சக 3 2 6 ஆனா 3க்கு மைனஸ் இருக்கு -6 -6 0 கொண்டு எங்களுக்கு என்ன -6 வர அப்ப இந்த இடத்துல -6 வந்துருக்கு. அதே மாதிரி இங்க பெருக்கிப்பாமா 0 3 பெருக்கினா 0 3 3 அப்ப 0 3 கொண்டா 3 வந்திருக்கு. எந்த இடம் வந்திருக்கு தானே. அப்ப இங்கேயும் என்ன மாதிரி அதே மாதிரி 2 1 பெருக்கினா 2 2 சரியா சக 2 1 பெருக்கி அதாவது -1 -2 -2 மைனஸ் பிளஸ் இருக்க பாரு. அப்ப 2 2 இருக்க போகுது. அப்ப 2 2 என்ன இருக்க போற 4 இருக்க போற. அப்ப எக்ஸ் வந்ததுல என்ன வரப்போற எங்களுக்கு 4 வரப்போற. எக்ஸ் வந்ததுல 4 வரப்போற. அடுத்த வைய பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் என்ன செய்வீங்க இவரால எழுத போறீங்க 2 3 பெருக்கி 3 6 சக
மைனஸ் ஒன்றால் ஒன்றை பிரிக்கணும் என்ன மைனஸ் ஒன்று தர ஒன்று மைனஸ் ஒன்றா இருக்க போறேன் பிரேக் பண்ணா சகதர சய அப்ப 6 சய ஒன்றா இருக்க போற 6 சய ஒன்று என்ன இருக்க போற 5 காணப்படும் y வந்து 5 x வந்து 4 y வந்து 5 x வந்து 4 y சமன் 5 இருக்க போகுது சரியா ரைட் அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கீழே உள்ள சரியான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் என்ன செய்ய போறேன் மாத்தி மாத்தி பிறகு போறேன் எப்படி முதல்ல என்ன செய்ய மூணாவது இப்படி எழுத போறீங்க சரியா இப்படி எழுத போறீங்க நேரம் எழுத போறீங்க அப்ப 2 சய ஒன்று எழுதிங்க 2 சய ஒன்று எழுதுறீங்க அப்ப இப்ப என்ன செய்வீங்க கீழே உள்ள சயர் 3 இப்படி எழுத போறீங்க சய 3 நேரம் எழுத போறீங்க இப்ப அடுத்த உள்ள தாயத்தை என்ன செய்வீங்க இல்லைக்கு எழுத போறீங்க 1 2 கீழே எழுத போறீங்க 1 2 கீழே எழுத போறீங்க இங்க 3 1 கீழே எழுத போறீங்க 3 2 கீழே எழுத போறீங்க கீழே என்ன செய்வீங்க மேல உள்ள போறீங்க கீழே உள்ள போறீங்க ரைட் இப்ப எடுத்தீங்கன்னு சொன்னா விட உங்களுக்கு வருவேன் சரியா அப்ப அடுத்தது பாருங்க உருவில் வட்டத்தின் மையம் மூவாகும் வட்டத்தின் மையம் தந்துக்காங்க தகவல் ஓசிபியின் பருமனை காட்டான் தகவல் ஓசிபியின் பருமன் எப்படி காணப்படுறீங்க மையம் தந்தீங்க மையம் தந்தான்னு சொன்னா இங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா மைய கோணங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க மைய கோணம் பருதி கோணம் கோணத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க அப்ப கோணத்தை பற்றிங்கன்னா மைய கோணம் பருதி கோணம் பற்றி ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்க ரைட் பாப்பம் ரைட் ஒரே அடியில் அமைந்த மைய கோணம் வந்து பருதி கோணத்துல என்னவா இருக்க போற அரை மடங்கா இருக்கு சரியா கேட்ட கேள்விங்களுக்கு என்ன அதாவது ஓ சி பி இந்த கோணம் கேட்டிருக்காங்க என்ன இந்த கோணத்தை கேட்டிருக்காங்க ரைட் இதுல என்ன எங்களுக்கு என்னன்னு சொன்னா அதாவது ஒரு நாணம் வந்து சரியா ஒரு நாணம் வந்து மையத்துடா வரையப்படுற நேர்கோடு வந்து இரு சம துண்டா பிரிக்கும்னு சொன்னா அந்த கோடு என்ன இருக்கும்னு சொன்னா அந்த கோட்டை நாணயம் நினைக்கிறீங்க 90 ரூபாயில டெவட் ரைட் இது ஏற்கனவே நாணயங்கிற முதல் ஒரு டைம் வந்து இப்படி ஒரு கேள்வி செஞ்சு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து வார கேள்வியாண்டா ஒரு நாணை என்ன செய்யப்படுறாங்க மையத்துடா வரையப்படுற நேர்கோடு வந்து இரு சம துண்டா பிரிக்கும்னு சொன்னா அந்த நாணம் வந்து அந்த நேர்கோடு வந்து என்ன செய்யணும்னா 90 ரூபாய் டெவட் ரைட் அப்ப இவர் 90 இவர் 50 சொன்னா இந்த இடம் உங்களுக்கு என்ன இருக்கு 40 இருக்கு இந்த இடம் 40 இந்த இடம் 40 சொன்னாரு இந்த இடங்களுக்கு தேவைப்படாது போய் இவரங்களுக்கு காண வேண்டிய அவசியம் இல்லை இவரங்களுக்கு என்னன்னு சொன்னா 90 இருக்க போற சரியா இவர் 90 இருக்க போற அப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த சிஏ பாருங்க இந்த சிஏ என்ன இருக்கு மைய கோணமா இருக்கு பாருங்க அந்த சிஓஏ என்றவங்களுக்கு என்ன மைய கோணம் அதே அடியில அமைந்த சிபிஏ பாருங்க அதாவது இப்படி இருக்கிற சரியா இப்படி இருக்கிற மைய கோணம் இப்படி இருக்க கொஞ்சம் விலத்தி இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இவர் வந்து எங்களுக்கு என்ன சொன்னா 50 இருந்துங்க இவர் 50 சொன்னா இந்த நம்மளுக்கு என்ன இருக்கு 25 இருக்கும் ஓமா இல்லையா அப்ப இவர் 50 சொன்னா இவர் 25 அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஓஏ வந்து 50 அப்ப சிபிஏ வந்து பருதி கோணம் அப்ப இந்த நம்ம வந்து 25 இருக்க போற அப்ப 25 இவர் 90 சொன்னா இந்த நம்மளுக்கு என்ன இருக்க போற அதாவது கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா என்ன அதாவது 90 போயிருவார் 90 இருந்து என்ன செய்வீங்க 25 கழிக்க போறீங்க அப்ப உங்களுக்கு என்ன வரப்போறான்னு சொன்னா 90 25 கழிச்சு சொன்னாங்க என்ன ஒரு 55 இருக்கும் சரியா ரைட் 56 65 சொல்லுங்க 65 காணப்படப்போற ரைட் என்ன செய்யலாம் நீங்க இந்த டைம்ல நீங்க என்ன செய்யலாம்னா அப்படி வந்து அதாவது இதுல 2 தேர்தல் பயன்படுத்தப்பட போறதுன்றதை நீங்க என்ன செய்றீங்க வடியா ஜோதிச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா காணும் சரியா ரைட் ஓகேயா அப்ப அடுத்த பார்க்க போறீங்க வெண்ணிறுவில் தரப்பட்டுள்ள வரிப்படத்தில் உள்ள தகவலை ஏடாஸ் ஒன்றிப்பு பிடாஸ் அப்ப இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஏடாஸையும் பிடாஸையும் முதல்ல நினைட்டுங்க என்ன அதாவது தொடைகளை பற்றி குரூப்ல ஷேர் பண்ணப்பட்டது நினைக்கிறேன் அதாவது தொடை என்றவர் எப்படி இருப்பான்னு சொல்லி குரூப்ல ஷேர் பண்ணப்பட்டது சரியா அந்த தொடைன்றது நீங்க தேரலாம் பார்த்துருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோ பார்த்துருந்தனால உங்களுக்கு இது ஃபுல்லா உங்களுக்கு விளங்கி இருக்கு சரியா முதல்ல நான் என்ன செய்வேன் ஏடாஸையும் பிடாஸையும் நட்டுவோம் ஏடாஸ் என்ற பாவம் ஏடாஸ் என்றவங்களுக்கு என்ன இதுக்குள்ள ஏன்ற வட்டம் மட்டும் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஏன்ற வட்டம் மட்டும் இருக்கான்னு சொல்லி நினைச்சுக்கொள்ளு அப்ப ஏன்ற வட்டம் மட்டும் இதுக்குள்ள இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இருப்பாரு சொன்னாங்க இந்த ஏன்ற வட்டத்தை மட்டும் ஏன்றது வேணாம் அவங்களுக்கு அப்ப ஏன்ற வட்டத்தை விட்டு மிச்சம் இல்லாதவர்கள் நிலட்டுங்க சரி எல்லாத்தையும் மிச்சம் இல்லாதவர்கள் நிலட்டுங்க ஏன்ற வட்டத்தை மட்டும் விட்டுட்டு என்ன செய்ய மிச்சம் ஏடாஸ் நிலட்ட போறீங்கன்னு சொன்னா அதாவது ஏன்றதை மட்டும் விடுங்க மிச்சம் எல்லாத்தையும் நிலட்ட போறீங்க அடுத்த சொல்லியாங்க பிடாஸ் என்றது சரியா அடுத்தது பிடாஸ் சொன்ன இப்ப நீங்க எதுவுமே கீறல இந்த வட்டத்துக்கு எதுவுமே கீறல இந்த பி என்ற வட்டம் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி போய் நினைச்சுக்கணும் சரியா பி என்ற வட்டம் மட்டும் தான் இருக்காரு பி என்ற வட்டம் மட்டும் தான் இருக்கான்னு சொன்னா பி என்றவர் வேணாம் பிடாஸ் பி என்றது வேணாம் பி என்றவரை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அடுத்த பக்கம் நட்டுங்க அடுத்த பக்கமா நட்டுங்க
பி என்ற வட்டம் மட்டும் தான் இருக்கான்னு வச்சுக்கொண்டு செய்யுங்க சரியானே. பி என்ற வட்டம் மட்டும் தான் இருக்கான்னு வச்சுக்கொண்டு சரிங்களா. இதுல ஃபுல் வீடியோ உங்களுக்கு என்ன இதுல யூடியூப்ல இருக்குது, தேடி பார்த்துக்கொள்ள இந்த செய்வழி எப்படி செய்யறேன்னு சொல்லி. ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எங்களுக்கு ஏடாசி பீடாசி நாங்க நினைச்சோம். இப்ப எங்களுக்கு இதுல தந்தது ஒன்றி பண்ண தந்துங்க. ஒன்றி பண்ண சொன்னா உங்களுக்கு என்னன்னு சொன்னாப்பன், நிலட்டப்பட்டிருக்கிற எல்லாமே உனக்கு வரும் சரி. நிலட்டப்பட்டிருக்க எல்லா பிரதேசமும் உனக்கு என்ன, அதாவது நீ தனித்தனியா நிலட்டினாலும் சரி என்ன, அதாவது ஒரு கோடு நிலட்டினாலும் சரி இல்லாட்டி 2 கோடு வந்தாலும் உனக்கு சரி, நிலட்டப்பட்ட எல்லாமே இந்த இடத்துல வருவேன். அதே உங்களுக்கு ஏ டேஸ் இடைவெட்டி பி டேஸ் உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னா, அதாவது இடைவெட்டுன்னு சொல்லி 2 கோடு, நீ நிலட்ட 2 கோடு எங்க இடைவெட்டுதோ அது மட்டும் தான் வந்திருப்பேன். ரைட், அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 பேர் வந்து அப்ப நிலட்டப்பட்டது பாத்தீங்கன்னா நிலட்டப்படாம இருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு, அதாவது இதுக்குள்ள இருக்கிற இந்த 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 1 2 விவர் மட்டும் தான் நிலட்டப்படல இது வரைக்கும். மிச்சமா இருக்கிற எல்லா மூலமே உங்களுக்கு வேற பாப்ப. ஏ டேஸ் ஒன்று பி டேஸ் கேட்கும்போது என்ன சொல்ல போறீங்க, மூலம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சார்பில் தரது மூலங்களை தெரியலாம். என்னென்ன மூலம் இருப்ப 4 5 3 4, அதாவது 3 4 5 ஆயிருக்கு. 3 4 5 ஆயிருப்ப சரியா. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் 3 4 5 சரியா. தொட குறிப்பிட கொடுத்துக்கணும். அதாவது மூலங்களின் சார்பு தரட்டான். சோ நீங்க என்ன செய்வீங்க, தொடையில கொடுக்கணும், தொடையெல்லாம் கொடுக்கணும் மூலம் கொடுக்கும்போது. ரைட், அப்ப அடுத்த கேள்வி, முதல் உறுப்பு 8ஆகவும் பொது வீதம் 2ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தியின் 7ஆம் உறுப்பு 2இன் மறுவாக திரட்டாம் சரியானே. இந்த கேள்வியோட நீங்க என்ன செய்யுங்க, மிச்ச கேள்வி ஒருக்கா பார்த்து பண்ணுங்க. நாளைக்கு வந்து என்ன, அதாவது நாளைக்கு வந்து 7:30க்கு பிறகு கிளாஸ் இருக்குண்டா சரியான. நாளைக்கு சரியா, நாளைக்கு அந்த 7:30க்கு பிறகு இது உங்களுக்கு குரூப்ல லிங்க் வந்து ஷேர் பண்ணப்படும். அவனுக்கு முதல் உறுப்பு 8ஆகவும் பொது வீதம் 2ஆகவும் உள்ள பெருக்கல் விருத்தி என்ன 7ஆம் உறுப்பு 2இன் மறுவாக. அப்ப என்ன உறுப்புக்கான சமன்பாடு சொல்லுங்க, பெருக்கல் விருத்தி. அதாவது டிஎன் சமன் என்ன இருக்க சொன்னா, tn சமன் ar to the power n minus 1 ஆயிருக்கு. tn சமன் ar என்ற n minus 1 ஆயிருக்க போற. முதலாவது சொல்லினால் a என்றவர்களுக்கு நான் முதலாவது உறுப்பு 8ஆம், பொது வீதம் r என்றவர் 2ஆம் கொண்டே நாங்க பிரிக்கிறோம். 7ஆம் உறுப்பு கேட்கிறான். அப்ப t சமனை கேட்டிருக்கான். t சமனை கேட்டிருக்கான். அப்ப என்ன வர சொன்ன இந்த இடத்துல வந்து எங்களுக்கு, அதாவது ஏக்கு பல 8 தர என்ன 2 என்ன இருக்க போற 7 சையம் வந்து 6 ஆயிருக்க போற 2 6. அப்ப அப்படியே நீங்க போட 2 வலுவாக்கு இருக்காங்க சரியா. 2 வலுவாக்கு இருக்காங்க. சோ என்ன செய்வீங்க 2 வலுவான்னு சொன்னா, அதாவது 8 வந்து 2க்கு மாத்துங்க. 2 3 மாத்தலாமே இல்லையா. 8 2 3 2 தர 2 தர 2 8 இருக்கு. 2 3 தர 2 6 அடிகள் சமன் பெருக்கு போன அடிகள் என்ன செய்ய கூட்டுப்பட போற 2 என்ன இருக்க போற 6 3 9 2 3 9. அதான் கேட்டுக்கலாம். 2 9 இருக்க போகுது சரியாடா. அப்ப என்ன செய்றீங்க, அடுத்த கிளாஸ் வரும்போது நீங்க என்ன செய்யணும்னா, மிச்சமா இருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன செய்றீங்க பார்த்துக்கணும். மிச்சமா எங்களுக்கு ஒரு 5 கல்லியா இருக்க போறேன் சரியா. அந்த 5 கல்லியோட என்ன செய்றீங்க, இந்த அதாவது இந்த பின்னம் பண்றது, இந்த பின்னத்தை நீங்க என்ன செய்றீங்க பார்த்துக்கணும். பின்னம் வந்து நிறைய பேர் குழப்பறா இருக்கிறது பின்னம் தானே. சோ பின்னம் தான் சரியானே. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அவ்வளோத்தையும் நீங்க என்ன செய்யணும்னா செஞ்சு பார்த்துட்டு வாங்கடா அடுத்த கிளாஸ் வரும்போது சரியானே. செய்யாம வராத. அதாவது இப்போ வந்து லிங்க்ல இது குரூப்ல இது வந்து கேட்டுறீங்களா. அப்ப 7:30 வரையும் கிளாஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு தான் என்ன பண்ண உனக்கு வீடியோ போட்டுக்கொள்ளணும், பாத்துக்கணும் சரியா. வீடியோ போடணும் உங்களுக்கு, அதை பாத்துக்கொள்ளுங்க சரியானே. ரைட், அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு, அதாவது நான் இது வரைக்கும் செஞ்சதுல வந்து எந்த ஒரு கேள்வியுமே உங்களுக்கு கஷ்டமான கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்க சந்திக்கலாம்டா. அதாவது நாளைக்கு வந்து சந்திக்கலாம். ரைட், ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. லிங்க் வந்து என்ன, அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு எல்லா யூடியூப் லிங்க்ல இருந்து சகல லிங்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ள. வாட்ஸ்அப் லிங்க் கேட்டு ஒரு ஆள் கொப்பியோட போடல சொன்னா போட்டு விடுங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க் இருக்கா சரியா.